எல்லாருக்கும் வணக்கம். நான் லயன் டாக்டர் அட்வொகேட் அறிவழகன் பேசுறேன். நான் சாய் சோசியல் சர்வீசஸோட ஃபவுண்டர் மற்றும் மேனேஜிங் ட்ரஸ்டி. இந்த சாய் சோசியல் சர்வீசஸோட நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, சமூகத்துல இருக்கிற எல்லா ஏழை மக்களையும் நல்ல வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போறது. அதாவது பெண்களோட முன்னேற்றம், அதுதான் முதல் படியா நாங்க வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஏழைகள் படிக்க முடியாத ஏழைகளுக்கு படிப்பு உதவி செய்யறது ரெண்டாவதா வச்சிருக்கோம். படிப்பு கொடுத்துட்டோம்னா அவங்க வாழ்க்கை வளருங்கிற ஒரு நோக்கத்துல. அடுத்து பாத்தீங்கன்னா, மருத்துவ உதவி. கேன்சர் வந்துட்டு இப்ப பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு. இந்த கேன்சரை பத்தி ஒரு விழிப்புணர்வு கையேடு இந்த மகளிர் தினத்துல நாங்க வந்துட்டு வெளியிட்டு இருக்கோம். அதனுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாருக்கும் விழிப்புணர்வு கொடுக்கணும், கேன்சர் இல்லாத உலக படைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நாங்க கேன்சருக்காக ஒரு விழிப்புணர்வு கையேடையும் இப்ப வெளியிட்டு இருக்கோம். கேன்சரை தடுக்கணுங்கிற ஒரு நோக்கம் தான் எங்களுடைய எய்ம். அதனுடைய சிகிச்சை அளிக்கிற சிகிச்சையே ஃப்ரீயா கிடைக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு கேன்சர் சர்வைவர்களுடைய லைஃபை மாற்றம் கொண்டு வருங்கிறதுக்காக நாங்க பண்றோம். அது மட்டும் இல்ல, பாத்தீங்கன்னா பசியாறுன்னு ஒரு ப்ராஜெக்ட். பசியாறுன்னு சொன்னா பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஏழை வாழைகள் சாப்பாட்டுக்கு உணவு இல்லாம எவ்வளோ பேர் டெய்லியும் செத்து மடிகிறாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல அவங்களுக்கு உணவு வழங்கும் விழாவும் நாங்க ஏழைகள் எங்க இருக்காங்களோ, உணவு இல்லாம இருக்காங்களோ அந்த இடம் தேடி கொடுக்கறதும் பசியாறு ப்ராஜெக்ட்ல பண்றோம். அது மட்டும் இல்ல, கேன்சரால பாதிக்கப்பட்டு இருக்கிற அந்த மக்கள் அவங்களுக்கு தேவையான உணவு, அவங்களுக்கு ஃபேமிலிக்கு தேவையான கிராசரி ஐட்டம்ஸ் கொடுக்குறோம். அவங்க ஃபேமிலியில படிக்க வைக்கிறதுக்கு படிப்புகளை நாங்க சாய் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூட் அப்படிங்கிற இன்ஸ்டிடியூட் மூலியமா நாங்க எல்லா வகையான படிப்புகளும் MBBS BDS தவிர மீதி அத்தனை படிப்புகளையும் 10th இருந்து PhD வரைக்கும் அத்தனை படிப்புகளையும் நாங்க இலவசமா வழங்குறோம். ஏழைகளுக்கு படிக்க முடியாதவங்களுக்காக இலவசமா படிப்பும் கொடுக்குறோம். அது மட்டும் இல்ல, இப்ப பாத்தீங்கன்னா நாங்க இன்றைய தினம் உலக மகளிர் தினம். எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா ரத்த பந்தங்கள் அனைவருக்கும், உறவுகள் அனைவருக்கும் நாங்க உலக மகளிர் தினத்துல எங்களுடைய சார்பா மகளிர் தின நல்வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம். இன்றைய தினம் 2 சிறப்பான சரித்திரம் படைக்கிறோம். ஒன்னு என்னன்னு கேட்டீங்கன்னா, கேன்சரை பத்தி அவேர்னஸ் முகாமை இன்னைக்கு புக் லான்ச் பண்ணி மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துறோம். அது மட்டும் இல்ல, அடுத்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மகளிர் தினத்தை பெண்ணின் பெருமை, நம்ம தாய்க்கு பிறந்தோம், எல்லா தாய்களுக்கும் பிறந்த நம்ம பெண்ணுடைய புகழை உலக அளவுல கொண்டு போகணுங்கிறதுக்காக உலக மகளிர் தினத்துல இந்த சிறப்பான நாள்ல நம்ம எல்லாரும் கூடியிருக்கிறோம். எல்லாருக்கும் இந்த சேவை இன்னும் எல்லாரும் பெண்கள் எல்லாரும் உலக அளவுல சரித்திரம் படிச்சு நாட்டோட இந்தியாவை உலக அளவுல பொருளாதாரத்துல உயர்த்தணுங்கிற எண்ணத்துல சாய் சோசியல் சர்வீசஸ் என்னைக்கும் உழைச்சிட்டு இருக்கு. அதுக்கு இன்னைக்கு நீங்க எல்லாம் விதைச்ச விதைதான் இதுதான் விதை. இனிதான் முளைச்சி இது பெரிய ஆலமரமா வளர்ந்து எல்லாருடைய வாழ்விலும் நல்ல ஒளி கொடுக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில கண்ணொளி எப்படி கிடைக்குதோ அது மாதிரி வாழ்வொளி எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல நாங்க எல்லாருமே இந்த நிகழ்வுகளை நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு வருகை புரிஞ்ச எல்லாருக்கும் நன்றி, பத்திரிகை நண்பர்களுக்கும் நன்றி, இந்த நிகழ்வுகள் நடக்க காரணமா இருந்த மேடை அப்படிங்கிற அமைப்பு கிளஸ்டர்ஸ் மீடியாவுடைய உரிமையாளருக்கும் நன்றி, சிறப்பு விருந்தினர்களுக்கும் நன்றி. இப்பதான் இனிதான் விருது வழங்கும் விழா தொடங்கி இருக்குது. சிறப்பு விருந்தினர்களை கவனிக்க போறோம். இது எல்லாமே இனி தொடங்க போகுது. ரொம்ப நன்றி. இனி நீங்க சாய் சோசியல் சர்வீசஸ்ல நீங்க எந்த வகையில பங்கெடுக்கலாம்னு கேட்டீங்கன்னா, நீங்க சாய் சோசியல் சர்வீசஸ்ல ஒன்னு வாலண்டியரா, அதாவது ஜாயின் அஸ், லெட்ஸ் சர்வ் டுகெதர், நாட்டோட வளர்ச்சிக்கு நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கத்துல நம்ம செயல்படுத்துறோம். அதனால சாய் சோசியல் சர்வீசஸ்ல எல்லாரும் இணைஞ்சு வாலண்டியரா இருக்கலாம். அவங்களால முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுக்கலாம். நம்ம நாட்டு மக்களுக்கு நல்லதை செய்யலாம். ஒன்றிணைவோம், செயல்படுவோம், மக்கள் நலம் காப்போம். தனிமரம் தோப்பாகாது. அதனால எல்லாரும் ஒன்றிணைஞ்சு செயல்பட்டாதான் நாட்டோட வளர்ச்சி சிறப்பா இருக்குங்கிற வேண்டுகோளோடு இன்றைய தினம் சிறப்பான நாளாக எல்லாருக்கும் அமையணும். மகளிர் தின விழாவில் எல்லாரும் கலந்து கொண்ட எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. இது வரைக்கும் ஒரு 200 குழந்தைகளை படிக்க வச்சிருக்கோம் சார். அவங்களுடைய வாழ்க்கைகளை உயர்வதி வச்சிருக்கோம் சார். இப்பதான் முன்னெடுத்திருக்கோம். இனி விரிவா எல்லா கிராமப்புறங்களுக்கும் சென்று செயல்படுத்துறதுக்கு தான் சார் எல்லாருமே கலந்துருக்கோம். இந்த நிகழ்வுல சேர்ந்திருக்கோம்.